ஆனந்தி, தாவேகா கட்சியை தொடங்கி தற்போது முதலமைச்சர் ஆகிவிட்டார் விஜய். முதலமைச்சர் விஜய் ஒரு பக்கம், அடுத்ததாக அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகி தற்போது அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்க போகிறார். அடுத்ததாக ராகவா லாரன்ஸ் பெயர் தற்போது பரபரப்பாக அடிபட்டு வருகிறது. அதற்கு காரணம், முதலமைச்சர் விஜய் திருச்சியிலே பேசும்போது உங்களுக்கு தெரிந்த உங்களில் ஒருவரான ஒரு வேட்பாளர் போட்டியிடுவார் என்ற வகையில் அறிவித்த பிறகிலிருந்தே ராகவா லாரன்ஸ் விஜய்க்கு மிகவும் நெருக்கமானவர், அவருடைய நண்பர். இருவரும் சில படங்களில் சேர்ந்து நடனம் ஆடியிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய நண்பரான ராகவா லாரன்ஸை திருச்சி கிழக்கிலே நிறுத்தப் போகிறார் என்ற தகவல் பரபரப்பாக பேசப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக ராகவா லாரன்ஸுடன் பல தொலைபேசி அழைப்புகள், நாமும் சத்தியம் தொலைக்காட்சி சார்பிலே நானே அவரை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்ட போது அவர் வழக்கம் போல ஒரே கருத்தினை கூறினார். நான் தற்போது பென்ஸ் படத்தின் தயாரிப்பிலே கடைசி கட்ட பணிகளில் தீவிரமாக இருக்கிறேன், வரும் 11ஆம் தேதி முடிவு அறிவிக்கிறேன் என்றார். தற்போது தொடர்ந்து இது போன்று பல ஊடக அழைப்புகள் வந்ததை அடுத்து தற்போது அவர் தன்னுடைய பதிவிலே, எக்ஸ் பதிவிலேயே வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். அதை முழுமையாக நாம் திரையிலே பார்க்கலாம். அதிலே மிக தெளிவாக தொடர்ந்து நான் திருச்சி கிழக்கு தொகுதியிலே போட்டியிடப் போகிறேன் என்பது போல தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இது தொடர்பாக நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறேன். 10ஆம் தேதியுடன் என்னுடைய பென்ஸ் படத்துடைய ஷூட்டிங் நிறைவடைகிறது. என்னுடைய அம்மாவின் ஆசையுடன் மிக முக்கியமான ஒரு முடிவினை, என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவினை வரும் 11ஆம் தேதி அறிவிக்கிறேன் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது நாம் கேள்வி கேட்ட போதும் திருச்சி கிழக்கிலே போட்டியிடப் போகிறீர்களா, தாவைக்காவில் இணையப் போகிறீர்களா என்று நாம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. 11ஆம் தேதி தெரிவிக்கிறேன் என்றுதான் தெரிவித்தார் நம்மிடம். அதே போன்று தற்போது அவருடைய பொது பதிவிலும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், மறுப்பு தெரிவிக்கவில்லை. திருச்சி கிழக்கிலே நான் போட்டியிடவில்லை, அரசியலிலே நான் நுழையவில்லை, தாவைக்காவிலே இணையவில்லை என்பது போன்ற எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்காமல் வரும் 11ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவினை என்னுடைய அம்மாவின் ஆசீர்வாதங்களுடன் நான் அறிவிக்க இருக்கிறேன் என்ற வகையிலே ஒரு பொடியினை வைத்திருக்கிறார். எனவே ராகவா லாரன்ஸ் என்ட்ரி கொடுக்க போகிறார். ஆனால் அந்த என்ட்ரி தாவேகாவில் இணைய போகிறாரா ஒரு கேள்வி. இணைந்தால் திருச்சி கிழக்கிலே போட்டியிட போகிறார் இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, அண்ணாமலை போன்று தனியாக இயக்கம் காணப்போகிறார் மூன்றாவது கேள்வி. அல்லது ரஜினியின் மிக தீவிரமான பக்தர் இவர் ராகவா லாரன்ஸ், எனவே ரஜினி ஆசியுடன் தனி கட்சியை ஒன்று தொடங்க போகிறாரா, தனி இயக்கத்தை ரஜினியுடன் சேர்ந்து ரஜினி ஆதரவுடன் இணைந்து அது போன்ற ஒரு இயக்கத்தை தொடங்க போகிறாரா என 4 கேள்விகள் இருக்கின்றன. இந்த 4 கேள்விகளுக்கும் வரும் 11ஆம் தேதி தான் ராகவா லாரன்ஸ் பதிலளிக்க போகிறார். ஆனால் ஒன்று உறுதியானது, ராகவா லாரன்ஸ் ஏதோ ஒரு முடிவினை எடுத்திருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாகவே அவர் பல்வேறு நலப்பணிகளை செய்து வருகிறார். மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய திரைப்படங்களே வாய்ப்பு கொடுப்பது மட்டுமில்லாமல் பல உதவிகளை செய்து வருகிறார். தெரிந்தும் தெரியாமலும் ஏகப்பட்ட உதவிகளை செய்து வருகிறார் ராகவா லாரன்ஸ். தொடர்ந்து அரசாங்கங்களுடன் இணைந்தும் செயல்பட்டு வருகிறார் பல நலத்திட்ட உதவிகளை. அந்த வகையில் ஒரு நலத்திட்டங்களை செய்கின்ற ஒரு நல்லவராக அறியப்பட்ட ராகவா லாரன்ஸ் தற்போது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு முடிவினை எடுக்கப் போகிறார். அந்த முடிவினை 11ஆம் தேதி அறிவிக்கிறேன் என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். எனவே ராகவா லாரன்ஸின் என்ட்ரி என்பது கிட்டத்தட்ட உறுதி. அது தனி அரசியல் கட்சியா, தாவேகாவில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியிலே போட்டியிட்டு வேட்பாளராகி பிறகு அமைச்சராக போகிறாரா அல்லது வேட்பாளராக போகிறாரா என்ற ஒரு கேள்வி. மூன்றாவது, ரஜினியுடன் சேர்ந்து ஒரு இயக்கத்தை மீண்டும் கட்டமைக்க போகிறாரா என்ற 3 கேள்விகள் இருக்கின்றன. அண்ணாமலை பாணியிலே தனி கட்சியா, அல்லது விஜயுடன் சேர்ந்து தாவேகாவில் இணைந்து பயணிக்க போகிறாரா, அல்லது ரஜினியுடன் சேர்ந்து ஒரு பழைய இயக்கத்தை மீண்டும் புதிதாக கட்டமைக்க போகிறாரா என்று 3 கேள்விகள் வருகின்றன. ஆனால் ராகவா லாரன்ஸ் என்ன செய்ய போகிறார் என்பதை வரும் 11ஆம் தேதி தான் தெரிய வரும். சென்னையிலே வரும் 11ஆம் தேதி செய்தியாளரை சந்தித்து மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றினை ராகவா லாரன்ஸ் வெளியிடப் போகிறார். எனவே அந்த அறிவிப்பு என்பது தன் வாழ்நாளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்ற வகையில் தெரிவித்திருப்பதால் ஏதோ ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிடப் போகிறார். மறுப்பு தெரிவிப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு புதிய அறிவிப்பு, அது அரசியல் நுழைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேலும் ஒரு அரசியல் என்ட்ரி தமிழகத்திலிருந்து வரப்போகிறது வரும் 11ஆம் தேதி முதல் என்பதை மட்டும் நம்மால் தற்போதைக்கு உறுதியாக கணிக்க முடிகிறது. என்ன இருந்தாலும் வரும் 11ஆம் தேதி ராகவா லாரன்ஸ் என்ன சொல்கிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.